ஹாய், நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் தான். நெறைய பேரு அவங்களோட சேமிப்பையும், அவங்களோட நிம்மதியையும் இழந்துட்டு தவிக்கிறாங்க இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸால. இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்கள கண்டுபிடிச்சா, அவங்களுக்கு பிரம்படி வரை தண்டனை குடுக்கப்படலாம் அப்படின்னு சிங்கப்பூர்ல புதுசா ஒரு சட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதுலேருந்தே இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோசடியில நீங்க மாட்டாம இருக்கணும்னா, உங்க ஓடிபி, உங்க பேங்க் டீடைல்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு லிங்க் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குட்டி இதுல மாட்ட பார்த்தேன். என்னன்னா, ஆபீஸ் இமெயிலுக்கு எனக்கு ஒரு மெக்டில இருந்து வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்தது. சரி, வவுச்சர் தானே, ஃப்ரீயா பர்கர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஸ்கேம். அப்புறம் என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணி 2-3 கோர்ஸ் போக வச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம போனேன். போனது மட்டும் இல்லாமல் என் மாடமும் போச்சு. ஒரு பர்கருக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு போய் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். யூ ஹேவ் அ டெலிவரி, யூ வான் அ ப்ரைஸ் அப்படின்னா போய் நம்ம டொயின்னு கிளிக் பண்ணிடுவோம். அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. நம்ம விழிப்புணர்வோட இருந்தால் தான் இதெல்லாம் தாண்டி நம்ம வர முடியும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், குட் நைட்.